அது உங்கள் கையால் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டோம். வழக்கமாக ஒலிம்பிக் போட்டிகள் நடக்கும்போது தீப்பந்தம் ஏற்றுவாங்க இல்லையா, அது மாதிரி இந்த விஷயத்த பத்திரிக்கைக்காரங்க ஒருத்தர் மேடையில் வச்சு தீப்பந்தம் ஒன்று ஏற்றலாம் முடிவு பண்ணியிருக்கிறோம். யாரும் மேலே வர போறீங்க? இது மைய கருத்து தான். சக்தி திருமணம் ப்ரொமோஷன் நீங்க பத்திரிகையாளர்களாம் சேர்ந்து உங்க ரெப்ரசன்டேட்டிவ் சார் ஆரம்பிச்சு வைக்கிறாங்க. சார் அவர் நடிகர், அப்புறம் தான் பத்திரிகையாளர். நீங்க கைப்பிடிச்சிங்க சார். சார் அவர் சொல்றீங்களா? பெரிய வெற்றி பெறணும், அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய 25வது படம் பெரிய வெற்றி பெறணும். வாழ்த்துக்கள் சார். கண்ண முடிங்க. ரெடி ரெடி கண்ண முடிங்க. ரெடி ரெடி. கை நடுங்குது பாரு. அதுக்காக தான் டம்மி தான் சார். இது டம்மி தான். இருந்தாலுமே நான் என்ன எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஜஸ்ட் கன் ஷாட் வாங்கின மாதிரி. கன் ஷாட் வாங்க, அவ்வளவுதானா? ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. பாருங்க, ஷூட்டிங் ஸ்பாட் எவ்வளவு கிரேசியாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் விஜய் ஆண்டனி சார் உண்மையாலுமே என்டர்டெய்னிங்கா எப்பயுமே வச்சிருக்கீங்க. அது உங்களுடைய கான்செர்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு பிரஸ் மீட்டாக இருந்தாலும் சரி. மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. குடும்பத்தை பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆகும், ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போது. எனக்கு நிறைய வேலைன்னு இருக்கிறதுனால நிறைய பேர் கேட்பாங்க, ஏன்னா இன்டர்வியூல இவ்வளவு சிரிக்கிறீங்க, ஜாலியா பேசுறீங்க, படத்தை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க. நான் 24/7 வேலையா இருக்கிறதுனால என்னோட ரிலாக்ஸேஷனே உங்களை பார்க்கறது தான். இன்டர்வியூல நிறைய பேர் நீங்க ரீசெண்டா கவனிச்சிருக்கலாம், ரொம்ப அதிகமா சிரிக்கிறேன், காமெடி பண்றேன். படத்தை தானா பேசிக்கும், படம் எப்படி இருக்கும் அதை பத்தி நம்ம பேசி பண்றதை விட யாராவது ஒருத்தர் அன்பா பழகணும், பேசணுன்ற மாதிரி என் மண்ணை மாறிடுச்சு. உங்களை பார்க்கும்போது உண்மையிலேயே உள்ள இருந்து என் ஃபேமிலி உட்காந்துருக்குது, என்னை தூக்கிட்டு போய் மக்கள் முன்னாடி சேர்க்க போகுது, எல்லாரும் எனக்கு நல்லது மட்டும் தான் நினைப்பாங்க, அவங்க கிட்ட பேசுறேன் அப்படின்ற மாதிரி நான் உங்களெல்லாம் பார்த்து உண்மையிலே சந்தோஷமாயிடுறேன். ஜாலியா இருக்கேன், பயப்படலாம் இல்லை. என்ன தம்பியெல்லாம் ஏதாவது ஒன்று கேட்பாரு, சந்தோஷமா எதிர்கொண்டு அதுக்கு பதில் சொல்றேன். ரொம்ப பாசிட்டிவான வைப்பை நீங்க கொடுக்குறீங்க. அப்படி என்ன நான் அப்படி உணர்றேன்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க நிறைய எனக்காக பண்ணிருக்கீங்கன்றது தான் உண்மை. ஆக்சுவலா ஆக்டரா நீங்க ஆக்கி வச்சிருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் என்னுடைய மிக மிக தாழ்மையா மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நான் தமிழ்ல நான் மனசுல என்னோட நாலேஜுக்கு நான் ரேட் பண்ற டாப் 5 ஃபிலிம்ஸ் ஒரு படம் அருவியை பார்த்து உண்மையிலே மிரட்டுட்டேன். ஆக்சுவலா பார்த்து நைட்டு 2 o'clock பார்த்து முடிச்சேன் பிரபு. ஒரு 3-4 தடவை கண்ணீர் விட்டு அழுதுருப்பேன். அந்த திருநங்கைகள் பத்தி நீங்க அப்ரோச் பண்ண விதம், வாழ்க்கையை பத்தி அது ஒரு புதிய பரிணாமத்தை எனக்கு கொடுத்துச்சு அருவின்ற படம். படத்தை தாண்டி உங்க கருத்து இருக்கு இல்லையா, எண்ணற்ற எண்ண கலவைகள்ல உள்ள அவர் மனம் சிந்திச்சுக்கிட்டே இருக்கு பல டைமென்ஷன்ல. ஷெல்லி சொன்ன மாதிரி அருண் பிரபு வீட்டில் அவ்வளோ பேப்பர், பொலிட்டிக்கலை பத்தி அவ்வளோ நாலேஜ், மனிதத்தை பத்தி நிறைய கருத்துக்கள் இருக்கிறதுனால அவர் எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப குறைச்சிக்கிட்டாரு. கொஞ்சம் நிறைகுடம் தல்பாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அருண் பிரபு இவ்வளவு லிமிட்டா பேசுறாருன்னா என்ன அர்த்தம்னா அவ்வளோ நாலேஜபிள் பர்சன். நீங்க பார்த்துருப்பீங்க கண்டிப்பா அருவியை. வாழ் பார்த்தேன் பிரபு, வாழுமே ஒண்டர்ஃபுல் மூவி. ஆஸ் அ பர்சன் எண்ணத்துல அப்படி நிறைய தாட் ப்ராசஸ் இல்லைன்னா உங்களால இந்த மாதிரி படைப்புகள் படைக்க முடியாது. இந்த சக்தி திருமணம் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு டைரக்டர் தானே. நான் என் வேலையை பார்த்துட்டு போயிடுறேன் அப்படிலாம் நினைக்கவே இல்லை. அவர் என்கிட்ட ஒவ்வொரு நாளும் சார் பட்ஜெட்ல இருக்கா, கண்ட்ரோல்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டருக்கு பட்ஜெட்டை பத்தி தெரிஞ்சுக்கணுன்ற அவசியமே கிடையாது ஆக்சுவலா. ஆனா அவர் கேட்டுட்டே இருப்பாரு. நான் சொல்லுவேன், பிரபு நான் பரவாயில்ல பிரபு, நான் பாத்துக்கிறேன், செலவை பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க பண்ணுங்க, கவலைப்படாதீங்கன்னு சொன்னேன். ஏன்னா உங்க நேரத்துல ஒரு 10 நிமிஷம் இதுக்காக செலவு பண்ணக்கூடாதுன்ற எண்ணத்துல நான் சொல்லுவேன். பட் ஆனா இல்ல, ப்ரொடியூசர் சேஃபா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்டை பத்தி ரொம்ப கவலைப்பட்டு இவ்வளவு பெரிய படத்தை, மிகப்பெரிய படத்தை நீங்க சொன்ன மாதிரி முடிச்சு கொடுத்தீங்க பிரபு. உண்மையிலே ஆச்சரியப்படுத்துற விஷயம் எனக்கு அதுதான். நீங்க பெரிய கிரியேட்டர்னு தெரியும், ஒரு மனுஷனா ஒருத்தருக்கு காசு செலவாகுது, அவர் வட்டி போகுது, அவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா. ஸோ அதுக்கு மிக மிக உங்க பண்புக்கும் உங்க குணத்துக்கும் நீங்க எங்கேயோ இருப்பீங்க பிரபு. ஆக்சுவலி எனக்கு இந்தியாஸ் டாப் 3 டைரக்டர்ஸ்ல அருண் பிரபு ஒன்று. எனக்கு மக்களுக்கும் அப்படிதான். எந்த லாங்குவேஜ்ல இருந்து அவங்க அருவியை பார்த்தாலும், எந்த லாங்குவேஜ்ல இருந்து அவங்க வாழ் பார்த்தாலும் கண்டிப்பா உங்களை பத்தி ஒரு பெரிய புதிய பார்வை தான் அவங்களுக்கு உண்டாகும். ஸோ எனக்கு உங்க படத்தை தெலுங்குலேயே ரிலீஸ் பண்றது ரொம்ப சந்தோஷம். அருண் பிரபு உங்களுக்கு என்னைக்கு வந்தாலும் சரி, நம்ம ப்ரொடக்ஷன் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எனி டே எனி டைம் நீங்க ஆல்வேஸ் வெல்கம். ஆனா நீங்க நல்லா இருக்கணும், பெரிய பெரிய ஹிந்தி டைரக்டர், ஆக்டர்ஸ், பெரிய ஸ்டார்ஸோட படம் பண்ணணும். பட் எனி டைம் உங்களுக்கு நான் தேவைப்பட்டனாலும் நான் கண்டிப்பா இருப்பேன் பிரபு. ஸோ ஒரு புருஷனை பத்தி ஒருத்தங்க பெருமையா பேசுறாங்கன்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி மனைவி இருப்பாங்க. அதே மாதிரி மனைவியை பத்தி ஒருத்தங்க பெருமையா பேசுறாங்கன்னா அதுக்கு புருஷன் இருக்கான்ற மாதிரி ஷெல்லி புருஷனா பொண்டாட்டியா என்ன சொல்லணும், பொண்டாட்டி வச்சுக்கலாமா? ஷெல்லி தான் அருண் பிரபுவோட ஒய்ஃப். அதனால
இவ்வளவு பெரிய அவுட்புட் வந்து நீங்க தொடர்ந்து அதாவது இப்போ ஓகே ஆனா அருவி படம் போதெல்லாம் உங்களுக்கு எவ்வளவு லிமிடேஷன் இருந்திருக்கு, பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கும் அப்படிலாம் தெரியவே இல்லை. எவ்வளவு பிரம்மாண்டமான படைப்பு அது. அது வந்து ஒரு டைரக்டர் யோசிக்கிறாரு, அதை பண்ணணும்னு நினைக்கிறாரு. சக்தி திருமண் படத்தெல்லாம் நீங்க இல்லாம உங்களோட சப்போர்ட் இல்லாம கண்டிப்பா அருண் பிரபுவால் இவ்வளவு அழகா லேசா பண்ணிருக்க முடியாது. கண்டிப்பா நெக்ஸ்ட் படத்தை வந்து நான் அருண் பிரபு இன்னும் பெருசா எதிர்பார்க்கிறேன். இதுவே வந்து ரொம்ப அருமையான படம். சக்தி திருமகன் பயங்கர கருத்துக்களோட பண்ணிருக்கீங்க. பெரிய ஹைட்ஸ்க்கு இந்த படம் கொண்டு போவோம் நம்புறேன் பிரபு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஷெல்லி, உங்களுக்கும் மிக நன்றிகள். ஷெல்லி என் படத்தோட அடுத்த படத்துக்கு இவர் தான் கேமரா பண்றாரு. யமகாதிக்கு டைரக்டர் பெப்பின் ஜார்ஜோட படத்துக்கு ஷெல்லி தான் கேமரா பண்றாப்புல. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஷெல்லி. அப்புறம் திருப்தி வண்டர்ஃபுல். ஸோ அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிரபு போட்டோ காமிக்கும் போது யார் அவர் காமிப்பாரு, ஏன்னா அவரோட படங்கள்ல உள்ள ஹீரோயின்லாம் பாத்தீங்கன்னா அருவி ஹீரோயினா இருக்கட்டும், வாழ்க்கை ஹீரோயினா இருக்கட்டும், பெக்யூலர் ஃபேஸ் இருக்கும் அவங்க கிட்ட. பக்கத்து வீட்டு பொண்ணு, யதார்த்தமான பொண்ணு அப்படின்ற மாதிரி ரொம்ப பார்த்து சூஸ் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துல நான் வந்து எவ்வளவோ மாடல் கோஆர்டினேட்டர் வச்சு ஒவ்வொரு போட்டோ காமிச்சிட்டு இருக்கிறேன். யார் எல்லாத்தையும் வேணான்றாரு. சஸ்பென்ஸா அவங்க பண்ணிட்டே இருக்காரு. அந்த முகம் எந்த முகம்னு எனக்கே பயங்கர சஸ்பென்ஸ். கூட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு வீட்டுக்கு கூட்டு வந்தாரு அந்த பொண்ணு திருப்தியை. வேற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த படத்துக்கு இவங்க தான் ஆப்ட் அப்படின்ற மாதிரி ரொம்ப அருமையா பண்ணியிருந்தீங்க திருப்தி. யூ வில் ஹேவ் அ ஸ்ட்ராங் லான்ச். ஆஸ் ஆக்டர்ஸ் ஆல்சோ பாத்தீங்கன்னா ரொம்ப சட்டிலா வந்து ரொம்ப யதார்த்தமா பண்ணியிருந்தீங்க. ஆல் தி பெஸ்ட் திருப்தி. கார்த்திக், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட வரிகள் வந்து ஒவ்வொன்றும் ரீசெண்டா நீங்க பண்ற பாட்டு இருக்குல்ல, நானும் பாத்தீங்கன்னா 2010க்கு அப்புறமே என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லா நடிப்பு அப்படின்னு போயிட்டு இருந்தாலும் மியூசிக்ல ஃபோக்கஸ் பண்ணல. தூரத்துல இருந்து உங்க ஒர்க்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன். உங்க வார்த்தைகள் அப்படி இருக்கும், வேற லெவல்ல பண்றீங்க. எனக்கு ரொம்ப லக்கு இந்த படத்துல ஒர்க் பண்ணது. இன்ஃபேக்ட் ரோமியோல இந்த சாங் பண்ணீங்களா, அதுவுமே லக்கு. ரொம்ப பொய்டிக்கா என்னன்னு சொல்ல முடியாது. உங்க வார்த்தைகள் அமைப்புகள்லாம் வேற லெவல்ல இருக்கு. நான் மியூசிக் சீரியஸா பண்ண ஆரம்பிக்க போறேன். இந்த சக்தி திருமண படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா கண்டிப்பா நம்மளும் நிறைய படம் ஒர்க் பண்ண போறோம். தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக். அப்புறம் அனுஷா, தேங்க்யூ ஸோ மச். எல்லா படத்துலயும் நீங்க வந்து பேக் டு பேக் டீசெண்டா காட்டுறீங்க. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். ரஹ்மான், இப்போ ரீசெண்டாக நான் வந்து பேக் டு பேக் நிறைய படங்கள் மியூசிக்லாம் கான்சர்ட்லாம் நிம்மதியாக பண்ணுறேன்னா அதுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய ரஹ்மான். என்னோட சவுண்டுனா ரஹ்மான் தான் அப்படின்ற மாதிரி என்னோட ஃபுல் பேக்கிங் பண்ணுறாரு. அப்புறம் என்னோட டீம், என்னோட ஆஃபீஸில் என்னோட சாண்ட்ரா, நவீன், ஜனா, சந்துரு, என்னோட மியூசிக் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுற தினேஷ் சார். இவங்க பெரிய டீமாக இல்லாமல் வந்து என்னால் இவ்வளோ நிறைய படங்கள் தயாரிக்க முடியாது. அவங்க தான் என்னோட பக்கபலம், தூண்கள் எல்லாமே அவங்க தான். மிக்க நன்றி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அஜய் ஃபார் கமிங் திஸ். அண்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் படம் வந்து 25 இன்னைக்கு 25வது நாளில். ஆல் தி பெஸ்ட். அண்ட் மார்கன் படம் வந்து இன்னைக்கு நைட்டு ஓடிடி அமேசானில் வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது. பார்க்காதவங்க அவசியம் பாருங்க. ரொம்ப உங்க மத்தியில இருந்து பெரிய வரவேற்பு கிடைச்சது. ரொம்ப நன்றி. நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கேன் நான் பொறுத்த வரைக்கும். ஆல்மோஸ்ட். தேங்க்யூ கல்யாணி, தேங்க்யூ ரேகா. ஒவ்வொரு தடவை ரேகா எங்க இருக்கீங்க? ஓகே, தேங்க்யூ இம்தியாஸ், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாம் முடிச்ச பிறகு கேள்வி ஏதாவது பேசலாம், இல்லை இங்க இருந்தே கூட கேள்வி பதில் சொல்லலாம், உங்க இஷ்டம். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எனக்கு இந்த படத்துல எனக்கு நிறைய மெமரிஸ் கிரியேட் ஆயிருக்கு. தேங்க்யூ. Thank you so much. So highest of all. Thank you all of you for coming here in such a large number. இப்போ நான் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன், ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நான் ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல் டு விஜய் சார் அண்ட் அருண் சார். I had a really very incredible experience working with the entire team. எல்லாரும் like all departments, costume department, direction department, light department, எல்லாரும் ரொம்ப disciplined இருந்தாங்க, ரொம்ப sincere இருந்தாங்க. And Shelly sir and Arun sir, they have this tuning and they were in so sync that it made very smooth to work on the set. And Vijay sir also, every time Vijay sir and I used to meet on the set for the shot, the first question he used to ask was like, how are you, the set and the team, is everything okay, food nalla irukku, and everything. He used to care for me also. So that made me like feel more comfortable from the day one itself. So na eppom anxious or excited feel panale, even not even on the first day of the shoot. So romba romba happy I am really thankful
to the entire team, Vijay sir and Arun sir. Thank you so much. எல்லா தரப்பு மக்களுக்குமே வந்து பிடிக்கிற மாதிரி ஒரு விறுவிறுப்பான படமாக தான் இது வந்திருக்கு. இந்த சில கதைகள் வந்து நமக்கு அந்த கதையிலேயே வந்து ஒரு டென்ஷன் ஒன்று இருக்கும், ஒரு ஹீரோயிசம் ஒன்று இருக்கும். அதை நம்ம எத்தனை பேர்கிட்ட நரேட் பண்ணாலும் அந்த நரேட் பண்ணும் போதே வந்து ஒரு டென்ஷன் ஃபீல் ஆகும். இது வந்து அந்த மாதிரியான ஒரு கதை தான் இது. அருவி வாழ் படங்கள் வந்து நானும் ஷெல்லி ரேமன் எப்படி ஒரு டீமாக என்ன பேப்பரில் இருக்கோ ஸ்கிரிப்டில் என்ன இருக்கோ அதை கரெக்டாக ஸ்க்ரீனுக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு எப்படி வேலை பார்த்தோமோ அதே மாதிரி தான் இந்த படமும் பண்ணியிருக்கோம். திருப்திகரமாக வந்திருக்கு. படத்தில் வேலை பார்த்த தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அவங்க எல்லாரோட பங்குக்கு என்ன அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு பேர் இந்த படம் அமைச்சு கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. விஜய் ஆண்டனி சார், ஹாப்பி பர்த்டே சார். சார் வந்து பல ஆண்டுகளாக ராவம் பகலுமா வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த படம் வந்து சரியான ஒரு பிரதிபலனை வந்து சாருக்கு உண்டாக்கி கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. இந்த அருவி படம் வெளியான போது வந்து ஒரு டீமாவே எங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை ஒன்று கிடைச்சது. அது வந்து மக்களுக்கான சரியான படத்தை வந்து ஜனரஞ்சகமாக மக்கள் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி வந்து கொடுத்தோம் அப்படின்னா மக்களுக்கும் சரி, ஊடகவியலாளர்களுக்கும் சரி, சினிமா துறையை சேர்ந்தவங்களுக்கும் சரி எல்லாருமே அதுக்கு ஒரு பெரிய ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு இந்த படமும் அதே அடிப்படையில் தான் பண்ணியிருக்கு. இது சரியான நேரத்தில் மக்களுக்கான ஒரு சரியான படமாக, ஜனரஞ்சகமான முழுநீள அரசியல் படமாக இது வந்திருக்கு. இதுக்கும் உங்களுடைய ஆதரவு சரியா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. நன்றி. அருவியிலேயே பயங்கரமா ப்ரூவ் பண்ணிட்டாரு. நீங்களும் இப்ப தனஞ்சயன் சொல்றப்ப கூட உங்க பேனர்ல பண்ணா அந்த படம் வெற்றி பெறதுக்கான வேலைகள்லாம் பயங்கரமா இருக்கும், அதை வெற்றி பெறவும் வச்சிருவீங்கன்னு சொன்னாரு. சக்தி திருமகன் வெற்றி திருமணம் ஆகிறதுக்கு என்னென்ன 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணிருக்கீங்க? என்னோட இது வந்து எந்த படமுமே சார் முழு முதல் காரணம் கடைசி காரணம் எல்லாமே டைரக்டர் மட்டும்தான் சார். நான் முன்னாடி நிறைய மேடைகளை சொன்ன மாதிரி நான் சரியான டைரக்டரை சூஸ் பண்ணிட்டேன். அவருக்கு அந்த சொன்ன கதையை நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணேன். மற்றும் அவருக்கு என்னென்ன ஷூட்டிங்கில் தேவையோ அதுக்கெல்லாம் நான் கொடுத்தேனே தவிர இந்த படம் வந்து ஹிட் ஆகிறதுக்கு முழு வேலையை அவர் பார்த்துட்டாரு சார். அதுக்கு ஒரு 3-4 இயர்ஸ் அந்த கதை எழுதியிருக்கிறாரு. அருமையாக அவரும் ஷெல்லி சேர்ந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்கன்றதுனால எல்லாமே அவர் பண்ணிட்டாரு சார். கதையை சொல்லும் போதே வந்து நான் படம் பார்த்துட்டேன், படமும் பார்த்துட்டேன் அப்படின்றதுனால எல்லாத்தையும் அவர் பண்ணி முடிச்சிட்டாரு. பார்த்த எல்லாருமே பிடிச்சி வாங்கிட்டு போகலாம் சார் படத்தை. அதான் விஜயானி சார் பிறந்தநாள் படத்துல எப்படி இருப்பீங்க, எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க? 50வது படத்துல சார் நீங்க சொல்லுங்க சார், உங்களுக்கு விருப்பப்பட மாதிரி பண்ணலாம் சார். என்ன செய்யலாம் சொல்லுங்க சார். உங்களுக்கு யாரை வச்சு படம் பண்ணணும், கூட எந்த ஹீரோயின் போடணும் அந்த டைம்ல நீங்க சொல்லுங்க சார். நான் உங்கள்கிட்ட பர்மிஷன் ஹீரோயின் சாய்ஸ் மட்டும் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன்.